பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு இப்படி க்ளோஸ் பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணால் ரெடி ஆயிரும். மேஜிக் மாதிரி இருக்குல்ல? மேஜிக்லாம் இல்லை, நிஜம்தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம பேஸ்க்கு ஒரு கப் வாஷ் பண்ணி எடுத்த மூங் தால், பாசிப்பருப்பு தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புளி சேர்த்து அதுக்கு மேலே மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் கட் பண்ண கேரட் சென்டராக வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது, என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் லேயரில் கேரட், பீன்ஸ், பீஸ் எல்லாத்தையும் ஒரு கப்பில் ஆட் பண்ணி தேவைப்படுற அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாமே சரியாக வெந்திருக்குன்றப்போ எடுத்துட்டு தனித்தனியாக இப்போ கீழே இருக்கிற பேஸ் லேயர் பருப்பு எல்லாமே ஒதுக்கிட்டு கேரட்டை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேரட்டை நம்ம பிளேட்டில் வச்சதுக்கான ரீசன் இந்த பருப்பை மசிக்கும் போது கேரட்டோடு சேர்ந்தா கேரட்டும் எல்லாமே சேர்ந்து மசிஞ்சிரும். அப்போ கேரட் பருப்பில் நம்ம கேரட் தனித்தனியாக தெரியாது. ஸோ பிளேட்டில் வைக்கும் போது கேரட்டை தனியாக எடுத்துட்டு பருப்பு நல்லா மசிச்சுட்டு மறுபடியும் அந்த கேரட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் எல்லாமே ரெடி. இப்போ இந்த பேஸுக்கு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணும். அதனால செகண்ட் ஸ்டேஜான பைண்டிங் த ஃப்ளேவர்ஸ்க்கு போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், அது காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து போட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நல்லா ஸ்லைஸ் பண்ண 2 பெரிய வெங்காயம், பூண்டு, அப்புறம் ஸ்லைஸ் பண்ண 2 தக்காளி, உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதும் மசாலாவுக்கு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அகைன் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். இந்த ஒரு மசாலா வச்சு 2 டிஷ் பண்ணலாம். பட் குக் ஆகிறதுக்கு ஓரமாக வச்சுட்டு மீன்வைல் அடுத்த டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்து, வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் அதில் வேக வச்ச பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ண மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தேங்காய், வறுத்தெடுத்த கோரியாண்டர் சீட்ஸ், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணி பீன்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் பீன்ஸ் பொரியல் ரெடி. இப்போ அந்த மசாலா போட்டு வெங்காயம், தக்காளி நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம செம்மையான ஐடியா ஒன்று பண்ண போகிறோம். இதில் இருந்து கொஞ்சம் மசாலாவை தனியாக எடுத்துக்கிறோம். ஏன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்கிற மசாலாவில் ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணி பாதியும் உருளைக்கிழங்கு பாதியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பொட்டேட்டோ பீஸ் ட்ரை மசாலா ரெடி ஆயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இதே பேனில் மிச்சம் இருக்கிற மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கரம் மசாலாவும் உப்பும் சேர்த்துட்டு இந்த பர்டிகுலர் கறி உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டணும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு மிச்சம் வச்சுருக்கிற பொட்டேட்டோஸும் பீஸும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். கடைசியாக கேரட் பருப்பை தாளிக்கிறதுக்கு நெய், கடுகு, சீரகம், கட் பண்ண பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சாம்பார் பொடி சேர்த்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பில் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியை கேரட் பருப்புலேயும் கொஞ்சம், அப்புறம் பொட்டேட்டோ பீஸ் கறிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டா நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னருக்கான சைட் டிஷ் எல்லாமே ரெடி ஆயிடும். இந்த ஒரு காம்பினேஷன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள்.